ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை சங்கடம் இல்லாமல் நடத்தி கொள்ள முடியும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான விஷயங்களும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் உங்களது ராசி பலன்களை நேரடியாக பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதிங்க, 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்றைக்கி நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இது தவிர 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்பமான ஒரு நாள் எனக்கு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படக்கூடிய நல்ல உதவிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் பண வரவுகள் தேவைக்கேற்ப உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருப்தியான பண வரவுகள் நிறைந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கு, நல்ல பிரைட்டான ஒரு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல முக்கியமான சாதகமான அம்சங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்டிங்கான சில வேலையெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே தடைப்பட்ட வேலைகளை இந்த தினத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கெத்து காட்ட முடியுங்க. ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கெத்து காட்ட முடியும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு பரிசுகளை அல்லது பாராட்டுகளை அள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக கவனத்தை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினம் உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். இந்த தினம் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இந்த தினம் கல்வி சம்பந்தமான முன்னேற்றத்திற்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எங்கேயா ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக தன லாபம் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை கணிசமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகளுக்கு மதிப்பு கூடக்கூடிய வகையில் உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியுங்க. நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இப்பொழுது கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வர்த்தகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்துல வேற லெவல்ல சந்தோஷம் மற்றும் ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கூடுதல் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு, உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு உங்களது மனு குறைந்த காதலருக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புல இருக்கீங்க. உங்களுடைய நிலைமையை உணர வைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினப்படுவீங்க. மற்றபடி காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க. சில பேர் நண்பர்களாக தான் இருப்பீங்க. ஆனா அந்த நட்பு ஆழமாகும் போது
வாசனை மிக்க காதல் உணர்வுகளாக அது மாறக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய தினம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது நிலைமையை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் சிறப்பாக முயற்சிகளை மேற்கொண்டால், உட்கார்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் காதல் வாழ்க்கை இனிமையானதாக மாறுங்க. இன்றைய தினம் பழைய முதலீடுகள் மூலமாக சில பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. யாராவது முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது முதலீடுகள் நீங்க கடந்த காலத்தில் போட்டிருந்தா அந்த முதலீடுகள் இருந்து நீங்க கொஞ்சம் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்து நீங்க இன்னைக்கு காண முடியும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில உங்க குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஏன்னா அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா நீங்க இனிமையாக நடந்து கொள்ளுங்கள், மற்றவர்களும் கண்டிப்பாக உங்களுடன் இனிமையாக நடந்து கொள்வாங்க. அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சில பேர்த்த சமாளிக்கிறதுக்கு ஒரு அன்பான புன்னகையே போதும். அந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு நீங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். பொழுதுபோக்குகள்ல நீங்க அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க், உங்களுடைய அலுவலக பணிகள் சம்பந்தமான ப்ராஜெக்ட் ஒர்க்லையும் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெரிய பெரிய நில பேரங்களை எல்லாம் இப்பொழுது நீங்க முடித்து காட்ட முடியுங்க. நில பேரங்கள் ஏதாவது நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரம் பேசி இன்னைக்கு முடிச்சிடலாம். பெரிய பெரிய அசைய சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இப்பொழுது சிறப்பாக கைகூடும். நல்ல ஒரு விலைக்கு நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எப்படி இன்னைக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு நீங்க ஆர்வம் காட்டக்கூடாது. நீங்க உங்க வேலைகளை நீங்க ஈடுபட்டு கொண்டு உங்க பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொண்டு உங்களுக்கான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். மற்றவங்க உங்க உணர்ச்சிகள் புரிந்து கொண்டு செயல்படணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுல சில ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. அதை தவிர்த்து விடுங்கள். குடும்ப வாழ்க்கையில உங்களது சொந்தக்காரங்க மூலமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்துடுவீங்க. அதனால இனிமையான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரகாசமான ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சிறப்பாக ஒரு புன்னகை செய்து உங்களது பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருப்பார். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமாக மாறும். பொதுவாக பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. குடும்பத்துல நல்ல அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். நிறைய காரியங்கள் முயற்சித்து பார்க்கலாம் என்ற தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல தன லாபம் கிடைக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வகையில் கணிசமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருப்திகரமான பண வரவுகள் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதுவும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம், நல்ல ஒரு கெத்தான அலுவலக பணிகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு சிறந்த வழிபாடு, இறை வழிபாடு மூலமாக இன்னும் சிறப்பான நீங்க நல்ல நன்மைகளை பெற முடியும். எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீங்க நிதானித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லதுங்க. சின்ன சின்ன குறுக்கீடுகள் பணியில் வந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க. இன்று தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் நீங்க சமாளிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது மீனராசி என்பவர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறும். பண வரவுகள் உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால திருப்தியான பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக அமையுதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். தடைப்பட்ட பெண்டிங் வேலையெல்லாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். ஆதரவு பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள் சொல்லலாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நீங்க கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள். குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக சிந்தனை வளம் பெருகும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும். நிறைய விஷயங்களை பிளான் பண்றதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குழப்பங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு கெத்து காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கோட இருப்பீங்க. கல்வியில மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். வெவ்வேறு வகையில இன்பம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள்.
நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.